வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஆலய தரிசனத்துல இன்னைக்கு எந்த கோயிலை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை மாநகரில் 3 கண்களாக விளங்கக்கூடிய கோயில்கள்ல ஒண்ணான அருள்மிகு கோணியம்மன் கோயிலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கோவை மாநகரின் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கப்படுபவள் தான் இந்த கோணியம்மன். இந்த கோணியம்மன் பாத்தீங்கன்னா தன்னுடைய 8 கைகள்லையும் சூலம், உடுக்கை, வாள், சங்கம், கபாலம், தீ, சக்கரம், மணி இதெல்லாம் ஏந்திட்டு இடது காதுல தோடு, வலது காதுல குண்டலம் இதெல்லாம் அணிஞ்சிட்டு உக்கிரமான பார்வையோட காட்சி தராங்க. அதே மாதிரி இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா வேம்பு, வில்வம், அரசமரம், நாகலிங்கம் இந்த மாதிரி தெய்வ மரங்கள் இருக்கு. வேற எந்த கோயில்லையும் இல்லாத சிறப்பா ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா 30 நாளும் அம்மன் ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாங்க. அதாவது ஊஞ்சல் உற்சவம் நடந்துட்டே இருக்கு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டுல எந்த சுப காரியங்கள் நடந்தாலும் அம்மனுடைய உத்தரவு கேட்டதுக்கு அப்புறமா தான் நடத்துறாங்க. கோவை நகர்லயே பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தாங்க தேர் திருவிழா நடைபெறுது. மாசி திருவிழா நடக்கும் போது சிவபெருமான் அம்பிகையை திருமணம் பண்ணிக்கிறாருங்க. அப்போ கோயிலுக்கு எதிரே யாக குண்டம் வளர்த்து அக்னியை சிவபெருமானா பாவிச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜையில பயன்படுத்தப்பட்ட அந்த தீர்த்த கலசத்தின் மேலே வைத்த மாங்கல்யத்தை அம்பிகைக்கு அணிவிக்கிறாங்க. அக்னி வடிவ சிவபெருமான் அம்பிகையை திருமணம் செஞ்சுக்கிறதா ஐதீகம்ங்க. இதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா தேர் திருவிழா ரொம்ப ரொம்ப விமரிசையா நடைபெறுது. நோய் நீங்கிறதுக்காகவும் மாங்கல்ய பலத்திற்காகவும் பக்தர்கள் பொங்கல் வைக்கிறாங்க, மாவிளக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நேர்ச்சிகள் நிறைய செய்யறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆதி கோணியம்மன் சிலை பாத்தீங்கன்னா மார்பளவு தான் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன், சப்த கன்னியர், காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரச மரத்துக்கு கீழே பஞ்சமுக கணபதி 10 கைகளோட காட்சி தர்றது இந்த கோயிலுடைய சிறப்புங்க. அதுவும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 7 குதிரை பூட்டிய அந்த ரதத்தோட காட்சி தர்றது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவகிரக சன்னதியில எல்லாருமே தம்பதி சமேதரா இங்க காட்சி தராங்க. இப்படி தம்பதியரா ஏன் காட்சி தரணும்? தம்பதியர் ஒற்றுமைக்காகத்தான். தம்பதியர் ஒற்றுமைக்காகவும் சனி, ராகு, கேது மற்றும் குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் தோஷ நிவர்த்திக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க. சாந்த விநாயகர், மாகாளி அம்மன், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் இங்க காட்சி தராங்க. அருணகிரிநாதர் கோவை மேவிய கோணியம்மன் அப்படின்னு பாடினதாகவும், அதே போல கோவை கிழார் இதுவோ எங்கள் கோவை அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. சரி, இனி இந்த கோயிலுடைய வரலாற்றை நான் சொல்றேங்க. கொங்கு நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவை ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடா இருந்திருக்கு. இருளர்களின் தலைவனான கோவன் தான் என்ன பண்ணிருக்காப்லன்னா இந்த காட்டை எல்லாத்தையுமே சீர்படுத்தி ஒரு நாடா மாத்திருக்கான். ஒரு தடவை பாத்தீங்கன்னா உன்னுடைய நாட்டுல மிக பெரும் பஞ்சம் வந்திருக்கு. இதனால மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து இந்த கோவனுக்கு ரொம்பவே வருத்தமா போச்சான். அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வனப்பகுதியில சின்ன இடத்த சீர்படுத்தி அதுல ஒரு கல் அமைச்சு அதை அம்மனா வழிபட்டு தன்னுடைய மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு வந்திருக்கான். இப்படி கோவன் பண்ணின பூஜையில அம்மன் மனம் மகிழ்ந்து அந்த இடத்தையே செழிப்பாக்கி இருக்காங்க. மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த அம்மன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் இந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கோவன் ஒரு சின்ன இடத்தை சீர்படுத்தி ஒரு கல்லை அம்மனா நினைச்சு வழிபட்டான் இல்லையா, அத மக்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இருளர்கள் இந்த தெய்வத்தையே குலதெய்வமா எண்ணி கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திருக்கோயில் கோவைக்கு வடதிசையில இருக்குங்க. இந்த அம்பிகை ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிறா அப்படின்னு நம்பப்படுது. கோவன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மன்னன் இறந்ததுக்கு அப்புறமா பல ஆண்டுகள் கழித்து இளங்கோசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் படையெடுத்து வந்தாங்களாமா. அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த இளங்கோசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு கோட்டையையும் மண் மேட்டையும் ஏற்படுத்தி காப்பு தெய்வமாக இருந்த அம்மனை கொண்டு இங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. இவளைத்தான் நம்ம கோணியம்மன் அப்படின்னு சொல்றோங்க. கோணியம்மனுடைய அந்த சன்னதிக்கு எதிர்த்தாப்புலேயே சிம்ம வாகனம் இருக்கு. முன் மண்டபத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, துர்கா தேவி இவங்க 3 பேரும் காட்சி தராங்க. ஆடி மாசம் முழுக்க இந்த கோயில்ல ஊஞ்சல் உற்சவம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்லயும் மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெறுது. இந்த திருத்தலத்துக்கு வேண்டிக்கும் போது திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிட்டும், நோய்கள் நீங்கும், தொழில் விருத்தி அடையும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குங்க. இன்னும் பாருங்க, கோணியம்மனை வேண்டி தங்களுடைய குழந்தைக்கு திருமண பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நிச்சயதார்த்தத்தை இந்த கோயில்லையே வச்சு நடத்துறாங்கங்க பெற்றோர்கள். மணமக்கள் வீட்டார் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கூடையில உப்ப வச்சு அதுக்கு மேல மஞ்சள், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாத்தையுமே வைக்கிறாங்க.
கோணியம்மனின் சாட்சியா திருமணத்தை உறுதி பண்ணிக்கிறாங்க. இது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் நீங்கிறதுக்கும் மாங்கல்ய பாக்கியத்துக்காகவும் இந்த கோயிலை தேடி வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம். இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா மாசியில 14 நாள் திருவிழா நடைபெறுதுங்க. தமிழ் மாத பிறப்பு, பௌர்ணமி, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, தனுர் மாத பூஜை, தைப்பொங்கல், தீபாவளி, ஆடி மாத ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள், இத்தனை விழாக்களும் அந்த கோயில்ல மிகச்சிறப்பா நடைபெறுதுங்க. கோணியம்மன் அப்படின்னு சொன்னாலே தெய்வங்களுக்கெல்லாம் அரசி அப்படிங்கிற பொருளாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோணியம்மன் தான் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்றாங்க. மகிஷனை கொன்னா இல்லையா, அவ இந்த கோணியம்மன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அம்மனுடைய அந்த சிலை உருவம் இருக்கு இல்லையா, அது சுமார் 3.5 அடி அகலமும் 2.5 அடி உயரமும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அம்மனுடைய முகத்துல காணக்கூடிய அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த உக்கிரமான பார்வை இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை எதிர்த்து சண்டையிட அந்த கொடிய அசுரனை தேவி அவனுடைய பலத்தை ஒடுக்கி வீரவாளால் சிரத்தை வெட்டி வீழ்த்தி வீரவாகை சூடியது போல் விளங்கக்கூடிய அந்த காட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அம்மனுடைய அந்த உக்கிரமான பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசுரனை வீழ்த்தும் போது அவளுக்கு அந்த கோபத்தை காட்டுது, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. அசுரன் சும்மா இருந்திருப்பானாங்க, ஏகப்பட்ட அக்கிரமங்கள் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் மேல உள்ள கோபம் தான் அந்த உக்கிர காட்சி. இப்படி கோவை மாநகரை காக்கும் காவல் தெய்வமாக தனிப்பெரும் அரசியாக விளங்கக்கூடியவள் தான் கோணியம்மன். இந்த திருக்கோயில பாத்தீங்கன்னா மாசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டு நடைபெறுது. மாசி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அக்னி சாட்டு அன்னைக்கு கொடியேற்றப்பட்டு விழா தொடங்குது. மாசி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுதுங்க. தொடர்ந்து இந்திர விமான தெப்பம், தீர்த்தவாரி, இந்த விழாக்கள் எல்லாமே நடைபெற்று வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வசந்த விழாவோட இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறுது. இப்படி கோவை மாநகரை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக கோவை மாநகரின் ராணியாக இருக்கிறாள் கோணியம்மன் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது. இப்பேற்பட்ட கோணியம்மனை நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசித்து அவளுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய கோரிக்கை. கோவை மாநகரின் அரசியாக விளங்கக்கூடிய கோணியம்மனை சென்று வணங்கி வருவோம், வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மீண்டும் மற்றும் ஒரு ஆலயத்தின் வரலாறோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இதேட்டு திக்கும் எதிரொலி கட்டும்.